ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி டே 11 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்சில் இருக்கேன். ஸோ மார்னிங் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் மார்னிங் இருந்து எக்ஸசைஸ், யோகா, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், ஜேர்னலிங் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இது என்னோடய 11th டே. ஆல்ரெடி 90 டேஸ் இங்கிலீஷ் சேனல் முடிச்சிட்டேன். இது ஒரு செகண்ட் வெர்ஷன், செகண்ட் செட் ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இது ஒரு 11th டே. ஓகேவா? ஸோ காலையிலேருந்து எல்லா ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். ஸோ லாஸ்ட் 1 or 2 டேஸாக இங்கே தமிழில் போஸ்ட் பண்ணல எதுவுமே. ஏன்னா இந்த அன்ஸ்கிரிப்டட் கண்டென்ட் யாருக்குமே பிடிக்கல. ப்ளஸ் இது யாருக்கு எண்ட் ஆஃப் த டே யூஸ் ஆக போகுதுன்னு தெரில. பட் நான் இதில் க்ரோ ஆகிறேன், அதுதான் முக்கியம். நான் என்னோடய லைஃப்பை ஜேர்னல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 30s இருக்கீங்க, 35, 45, நீங்கள் எதனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா மணி இன்றைக்கி பணம் கொட்டுற இடம் யூடியூப் சேனல், ஸ்டாக் மார்க்கெட், ஐடி ஜாப். ஸோ எல்லாருக்கும் ஒரே காமனான ஒரு விஷயம் யூடியூப் சேனல் மட்டும்தான். ஸோ எல்லோரும் டே டு டே பேஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும், மணி சம்பாதிக்கனால. ஆனால் எத்தனை பேரால் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படும். சில பேரால் ஈஸியாக பண்ண முடியும், க்ரீன்ச் கண்டென்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகி அதை ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஆனால் சில பேர் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட் கண்டென்ட் எடுக்க டைம் ஆகும், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஐடியாஸ் ஒரு 2-3 நாள் ஐடியாஸ் வரும், அதுக்கப்புறம் ஐடியாவே வராது. என்ன ஐடியா கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபருக்கே ஐடியா வரல, என்ன நெக்ஸ்ட்டு கண்டென்ட்னா போடுறதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேரால் ஈஸியாக பண்ண முடியும், சில பேரால் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ நான் ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா ஒரு 100 டேஸோட நாலேஜ் எனக்கு இருக்குது யூடியூப் சேனல் பண்ணி. ஓகேவா? அந்த 100 டேஸ் ஸோ மச் ஆஃப் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், அதுக்கப்புறம் எப்படி டவுன் ஆகும். ஸோ புது சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ ஹாப்பி ஆகும், ஒரு கமெண்ட் வந்து எவ்வளோ ஹாப்பி ஆகும். ஆனால் 100 டேஸில் எல்லா எமோஷன்ஸும் கோத்ரூ பண்ணியாச்சா. இப்போ நியூ சப்ஸ்கிரைபர் வந்தாலும் ஹாப்பி, அதான் அந்த நியூட்ரல் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டேன். புது கமெண்ட்ஸ் வந்தாலும் நியூட்ரல் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நான் 100 இப்போது நிறைய பேர் ஒன்ஸ் இன் அ வீக் ஒரு வீடியோ புஷ் பண்ணுவாங்க யூடியூப்பில். இல்லைனா ஒன்ஸ் இன் ஒரு மந்த்துக்கு 2-3 வீடியோ புஷ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 months 6 month வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லை, அவங்களால சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டாங்க. ஒன் பாயிண்ட் டைம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, யூடியூப் விட்டே போயிடுவாங்க. நீங்கள் டெய்லியும் யூடியூப் போடுறதுல என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா, டெய்லியும் எதனா லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களோட பிரெயின் எதனா ஒரு தேடிகிட்டே இருக்கும். எதனா ஒரு கண்டென்ட், ஒரு விஷயத்தை கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும். அப்போது உங்களோட காம்பவுண்ட் நாலேஜ் டெய்லி காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுவீங்களா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி போடுவீங்க. நீங்கள் டெய்லி எஸ்ஐபி போகிறதுக்கும் வீக்லி எஸ்ஐபி போகிறதுக்கும் மந்த்லி எஸ்ஐபி போகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீக்லிக்கு மந்த்லி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் டெய்லி எஸ்ஐபி போகிறதா காம்பவுண்ட் ஆகும். ஸோ இது ஸோ ஸ்கில்லும் ஒரு விதமான காம்பவுண்ட் தான். நீங்கள் எப்படி டெய்லியும் ஒரு விஷயத்தை அதில் போடுறீங்கன்னு தான் மேட்ரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தெரியும் யூடியூப் ஈஸியே கிடையாது. அதை கிராக் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் 1 year ஆகும், மேக்ஸிமம் 3 years ஆகும். அது இல்லாமல் கூட போகலாம். எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே பீப்புள் எதை வேல்யூ பண்ணுறாங்கன்னு. ஓகேவா? இப்போ எமோஷன்ஸில் எப்படி கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அது இனிமேட்டு அதை பற்றி ஒரி கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா, பீப்புள் எப்படி அட்ராக்ட் பண்ணணும், அதான் மேட்ரு. ஆனால் ரொம்ப கஷ்டம் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னோட நீஷ் ரொம்ப கம்மியான பீப்புள். செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி, அதெல்லாமே ஒரு 5 to 10% ஆஃப் யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் லவ் பண்ணுவாங்க. மற்ற 90% என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் உள்ளே வராங்க. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு கவலையே கிடையாது. அடுத்த ஒரு வருஷம் கன்டினியூஸாக கண்டென்ட்டை புஷ் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்டட், அன்ஸ்கிரிப்டட், காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜேர்னலை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் வரலனாலும் பரவாயில்ல. நான் இந்த ஒரு வருஷம் ஜேர்னி இருக்குல்ல, அதுவே போதும் எனக்கு. ஏதோ ஒன்று பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஃபெயில் ஆகிறோம்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதோடு நிறுத்த போகிறதில்ல. நான் 35 வயசில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது 40 வயசில் எனக்கு எதனா ஒரு விஷயத்தில் கை கொடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், டு பி வெரி ஃப்ராங்க். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்கள் ரொம்ப எங்கராக இருக்கனா உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏன்னா 30s 40s போய் இருக்கணும் கேட்டுப்பாங்க. ஒரு விஷயத்தை இனிஷியலாக பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக விட்டுருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு 30s 40s. ஸோ நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா, இப்போது எனக்கு இது ஹெல்ப் மணி ஜென்ரேட் பண்ண அதெல்லாம் இல்லை. என்னோடய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. என்னோடய நாலேஜ் காம்பவுண்ட் ஆகும் டெய்லியும். ஸோ இது நான் 37 இந்த யூடியூப் விட்டு போகலாம், திரும்ப 40 வரலாம், 45 போகலாம். ஆனால் கண்டிப்பாக என்னோடய நாலேஜும் என்னோடய ஸ்கில்லும் நான் இப்போ கற்றுட்ருக்கேன். அதெல்லாம் ஏதோ ஒரு டைமில் எனக்கு மணி ஜென்ரேட் பண்ணவும், என்னோடய செல்ஃப் டிஸ்கவரிக்காக பெருசாக ஹெல்ப் பண்ண போது அது மட்டும் தெரியும். பட் கண்டென்ட்டை டெய்லியும் புஷ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன், அதான் மெயின். ஃபைன், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருக்கும். சின்ன பசங்களாம் யூடியூப்பில் வளர்கிறாங்க. நம்மளால் 35 வயசு ஆயிடுச்சு. நான் இனிமேல் என்ன பண்ண முடியும், சில பேர் கேட்பாங்க. இந்த வயசுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், சாதிக்க போகிறேன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாமே தாண்டி தானே வரணும். பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த லைஃப்பில்.
ஸோ எப்பப்பெல்லாம் நான் டிமோட்டிவேட்டாக இருக்கணும், இல்லை என்னடா லைஃப்னு தோணுதோ அப்போல்லாம் நான் ஒன்றே மட்டும் யோசிப்பேன். என்றைக்கோ ஒரு நாள் சாவ போகிறோம். நம்ம சுற்றி உள்ள யாரெல்லாம் சாவ தான் போகிறாங்க. எதை பற்றி ஒரி பண்ணி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், பண கஷ்டம், ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, எது ஒன்றா இருப்பாங்க. எல்லோரும் ஒரு நாள் சாவ தான் போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு சாவுங்களேன். என்ஜாய் பண்ணுறதுன்னா இந்த பீச்சுக்கு போகிறதோ, பப்புக்கு போகிறதோ, இல்லை டூர் போகிறதோ இல்லை. இருக்கிற லைஃப்பை ஜாலியாக இது போதும். ஹாப்பினஸ் வந்து இங்கேருந்து வருதுங்க. மணி ரொம்ப முக்கியம். அது நான் இல்லவே சொல்ல. எனக்கு வந்து 25 வயசில் மணி முக்கியமாக பட்டது. இப்போ மணி 35 வயசில் எனக்கு மணி முக்கியமாக படல. மணி வேணும், ஆனால் முக்கியமாக படல. ஏன்னா ஹாப்பினஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், என்னோடய ஹெல்த் எதாவது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெச்சூரிட்டி வரும். சில பேர் அவங்க லைஃபோட பர்பஸை வந்து 25லேயே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சில பேர் 35ல் பண்ணுவாங்க, சில பேர் 45ல் பண்ணுவாங்க, சில பேர் 65ல் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணாமே போயிடுவாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். அவங்க எந்த நிலைமையிலேருந்து வந்திருக்காங்க, எந்த பேக்ரவுண்டில் வந்திருக்காங்க, அதை பொறுத்து எல்லாமே இருக்குது. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.